காளியம்மன் ஏன் மயான காட்டுக்கு போய் பெணங்களை சாப்பிட்டாங்க, ஏன் இந்த காட்டேரி தாய் குழிக்குள்ள இருந்து வந்தாங்க, இந்த கதையை தான் பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல நிசும்பன் விசும்பன்ற கொடூரமான அரக்கன்கள் இருந்தாங்க. அவங்களோட படைத்தளபதியா ஜண்டாவும் முண்டாவும் இருந்தாங்க. இந்த நிசும்பனும் விசும்பனும் பிரம்மரை நோக்கி தவம் இருக்க, பிரம்மரும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்ன வேணும்னு கேட்க, இவங்க 16 வயசு பொண்ணாலதான் எங்களுக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா வரணும்னு கேட்க பிரம்மரும் கொடுத்துட்டு போயிடுறாரு. 16 வயசு பொண்ணால நாம எப்படி சாவோன்ற தைரியத்துல மேலோகம் கீழோகம்னு எல்லாரையும் பாடாப்படுத்தினாங்க. இந்த பக்கம் நம்ம அம்மன் பூமியில அவதரிச்சு கன்னி பெண்ணா சிவனை வழிபட்டுட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச நிசும்பனும் விசும்பனும் ரத்த வீரியனை அனுப்புறாங்க. ரத்த வீரியனுக்கு ஒரு சக்தி உண்டு. எத்தனை தடவை செத்தாலும் தான் உடம்புல இருந்து சிந்தின ரத்தம் மூலமா எந்திரிச்சு வர்ற சக்தி அவனுக்கு இருந்துச்சு. அவன் பத்ரகாளியை தேடி போய் சண்டை போடுறான். அவன் தலைய காளி வெட்டினாலும் அவன் திரும்ப திரும்ப ரத்தத்துல இருந்து வந்துகிட்டே இருந்தான். அதனால பத்ரகாளி துர்காதேவி அவதாரம் எடுத்து அவன் தலைய வெட்டி அந்த ரத்தத்தை குடிச்சாங்க. அதுல இருந்து காளி தாய்க்கு ரத்த பசி அதிகமாகி எதுக்கு அந்த நிசும்பனையும் விசும்பனையும் அழிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பல்லாயிரக்கணக்கான அரக்கன்களை கொண்டு ரத்தத்தை குடிச்சாங்க. இப்படி ரத்த பசி குடிச்சு போன காளித்தாய் பார்வதியா மாறினாலும் திரும்ப காளித்தாயா அப்பப்போ வெளியில வந்தாங்க. அது எப்படின்னா, கைலாயத்துல சிவனும் பார்வதியும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்வதி மட்டும் நடு சாமத்துல எந்திரிச்சு போயிடுறாங்க. சிவன் திரும்பி பாக்குறப்ப பார்வதிய காணோம். சரின்னு படுத்து தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்சு சிவன் பாக்குறப்போ பார்வதி தூங்கிட்டு இருக்காங்க. சிவனும் பார்த்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிவன் காலையில பார்வதிட்ட கேக்குறாரு, பார்வதி, இரவு எங்கு சென்றாய்? நடுதிசையில் உன்னை காணவில்லையே. இல்லை நாதா, உறக்கம் வரவில்லை, அதனால் தான் அருகில் சென்றிருந்தேன். சிவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் ராத்திரி வந்துச்சு. வழக்கம் போல அப்பையும் பார்வதி எந்திரிச்சு போனாங்க. இவ்வளவு நடுதிசையில் பார்வதி எங்கு செல்கிறாள்? சரியாக புலப்படவில்லை, சென்று பார்ப்போம். சிவனும் பின்னாடியே போறாரு. பார்வதி மயான காட்டுக்கு போறாங்க. எரியிற பெணங்களை பார்த்ததும் காளியா மாறினாங்க. ஏறி உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிவனுக்கு பெரிய அதிர்ச்சி. பார்வதி இவ்வாறு செய்வது நல்லதல்ல. யோசிச்சு கொஞ்ச தூரத்துல ஒரு குழி உருவாக்குறாரு. மறைஞ்சு போயிடுறாரு. ரத்தம் குடிச்சு முடிச்சிட்டு வந்த காளி தெரியாம குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. அப்போ சிவன் முன்னாடி வந்தாரு. சிவனை பார்த்ததும் பார்வதி முகமே மாறுச்சு. பார்வதி, என்ன இது? இரத்த வீரியனை கொன்று ரத்தம் குடித்தேன். பல்லாயிரம் அரக்கர்களை விழுங்கினேன். இந்த இரத்த தாகம் இன்னும் என் உடலில் உள்ளது. இரவு நேரத்தில் என்னை அறியாமலே காளியாய் மாறி செல்கிறேன். என்னை மன்னியுங்கள். இந்த பள்ளத்துக்குள்ளே இந்த உடலை விட்டு என் பார்வதியாக வா, இல்லையெனில் உன்னை ஏற்க இயலாது. சொன்னதும் காலில இருந்து பார்வதி அம்மன் பிரிஞ்சு வந்தாங்க. பள்ளத்துக்குள்ள காளியம்மன் காட்டேரி தாயா இருந்தாங்க. பள்ளத்திற்குள் இருக்கும் நீ காட்டேரி ஆவாய். உன்னை மக்கள் அனைவரும் இந்த உருவத்தோட வழிபடுவர். எத்தனையோ கிராமங்கள்ல இந்த காட்டேரி அம்மனுக்கு கோவில் வச்சு காவல் தெய்வமா வழிபட்டு வர்றாங்க. கிராமத்து மக்களை காக்கும் காட்டேரி அம்மன் நான். நல்லதை மட்டும் மனதார நினைத்து நல்லதை வேண்டி என்னிடம் வாருங்கள்.
உங்களுக்கு நல்லதையே நிகழ்த்தி தருவேன். மறக்காமல் நம்ம அறிவுக்கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.